தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 30/7/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் அனைத்து பாவங்களும் சாபங்களும் நீக்கப்பெற்ற நன்னாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஏசாயா 66:2 என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, என் சொல்லுக்கு அஞ்சுபவரையும் நான் கண்ணோக்குவேன் என்கின்றது. இந்த செய்தி மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் அருமையான ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், அவருடைய கற்பனைகளுக்கும் வசனத்துக்கும் நடுங்குகிறவனைத்தான் அவர் நோக்கி பார்ப்பாராம். பாருங்கள், எனக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அது கர்த்தருக்கு பிரியமானவர்கள். அடுத்து வசனத்துக்கும் நடுங்க வேண்டும். கீழ்ப்படிய வேண்டும் என்றால் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், காணிக்கை கொடுக்க வேண்டும், உபாவசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இது ஒரு கீழ்ப்படிதல். அடுத்து என் வசனத்துக்கு நடுங்க வேண்டும். அவருடைய வசனம் என்ன கூறுகின்றதோ அந்த வசனத்தில் உள்ள அதை தினமும் வாசித்து அதன்படி நாம் மிகுந்த பரிசுத்தமாக வாழ வேண்டும். இந்த கீழ்ப்படிதலும் ஒரு பரிசுத்தம் தான். அதை விட நம் உடல் உள்ள ஆன்மா மூன்றும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் அவருடைய வசனத்துக்கு நடுங்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். இப்படி உள்ள தாழ்மை வசனத்தை கை கொண்டு அதன்படி தாழ்மையோடு நடப்போமானால் கர்த்தருடைய கிருபையும் நம்மோடு இருக்கும், சோதனைகளுக்கும் நாம் தப்பலாம். சாத்தான் இயேசு கிறிஸ்துவை சோதித்த போது தன்னுடைய சொந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை, அவன் அந்த வசனத்தான் கூறுகின்றான். அப்படி கூறும் பொழுது இயேசுவும் என்ன கூறினார்? அவரும் தன்னுடைய கர்த்தர் கூறின அந்த வசனத்தாலே தான் அந்த சாத்தானை மேற்கொண்டார். என் அன்பு பிரியமானவர்களே, இது நாம் அறிந்தது தான். ஆகவே நாம் இப்பொழுது ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம். ஆனால் வேத வாசிப்பில் கொஞ்சம் குறைவுதானே? யோசித்து பாருங்கள். கர்த்தர் இன்று உங்களுக்கு எச்சரிக்கின்றார், என் வசனத்துக்கு நீ உண்மையாய் நடுங்க, நீ என்னை நோக்கி பார்க்கும் பொழுது நான் உனக்கு சோதனையை வெற்றி தருவேன், உன் குடும்பத்தில் உள்ள எல்லா தடைகள் நீக்கி முழுமையான ஆசீர்வாதத்தை தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். இதில் எபேசியர் 6:17 அவர் அருமையாக கூறுகின்றார், அந்த பவுல் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். சாதாரணமாக நம் கையில் உள்ள பட்டயங்கள் எந்த பிரயோஜனம் இல்லை. ஆனால் சாத்தான் நடுகின்ற ஒரே பட்டயம் அதே வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம். ஆகவே என் அன்பு சகோதரியே, நாம் இன்றிலிருந்து அந்த ஆவியின் பட்டயமாகிய வேத வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். கண்டிப்பாக 1 மணி நேரம் வேதத்தை வாசிக்க வேண்டும். யோசித்து பாருங்கள், எனக்கு பிரச்சனைகள் இருக்கிறதே, போராட்டங்கள் இருக்கிறதே, எனக்கு பிரச்சனைகள் தீரவில்லை என்று கண்ணீர் வடிக்கிறோம் அல்லவா? வேத வசனத்தை 1 மணி நேரம் வாசிக்கின்றோமா, தியானிக்கின்றோமா? யோசித்து பார்ப்போம். ஆகவே கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய பாத்திரமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என் அன்பு சகோதரியே. ஆகவே இன்றிலிருந்து அந்த வேத வசனத்தை கண்டிப்பாக 1 மணி நேரம் வாசிக்க வேண்டும். வாசித்து தியானித்தோம் என்றால் நேற்று பார்த்தோம் 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். இன்று கர்த்தர் கூறுகின்றார், 1 மணி நேரம் என்னுடைய வசனத்தை வாசித்து அதை தியானி. நான் இன்றே உனக்கும் உன் சந்ததிக்கும் உள்ள அந்த சாத்தானுடைய சோதனையை முற்றிலும் அகற்றிவிட்டு இனி எந்த சோதனையும் முன்னையும் உன் சந்ததியும் அணுகாது என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே நாம் வேத வசனத்தை குறைந்தது காலையில் 1/2 மணி நேரம், இரவு 1/2 மணி நேரம் என்று 1 மணி நேரம் கண்டிப்பாக தியானிப்போம், வாசிப்போம், அதன்படி நடப்போம். கர்த்தர் எல்லா சாபத்தையும், எல்லா பாவத்தையும், எல்லா தடைகளையும், சாத்தானுடைய சதிகளையும் தகர்த்து போட்டு நமக்கும் நம் சந்ததிக்கும் நித்திய மகிழ்ச்சி தரப்போகின்றார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, எவ்வளவு அன்பு அப்பா எங்கள் மேல். நேற்று கூறினீர்கள், நாங்கள் 1 மணி நேரமாக அது விழித்திருந்து ஜெபித்து சோதனைக்காரனை ஜெயிக்க வேண்டும் என்று கூறினீர் அப்பா. இன்று கூறுகிறீர்கள், நீங்கள் 1 மணி நேரமாக என் வசனத்தை தியானித்து அதற்கு நடுங்கி அதன்படி வாழ்ந்தீர்கள் என்றால் எப்படி இயேசு கிறிஸ்து அந்த வசனத்தை வைத்து அந்த
பிசாசை ஜெயித்தானோ அதே போன்று நீங்களும் ஜெயித்து உங்கள் சந்ததிக்கு உள்ள சாபங்கள் எல்லா ஆசீர்வாத தடைகளும் நீங்களும் உங்கள் சந்ததிக்கும் ஆசீர்வாதமாக வாழ்வீர்கள் என்று அருமையாக எங்களுக்கு போதித்தீர். நன்றி அப்பா. இந்த செய்தியை கேட்டு என்னுடன் சேர்ந்து யாரெல்லாம் நாங்கள் 1 மணி நேரம் கண்டிப்பாக வேதத்தை வாசிப்போம் தியானிப்போம் என்று உறுதி எடுக்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை வேத வாசிக்க நீங்கள் ஒரு உற்சாகத்தை கொடுங்க. மாமிச பலனத்தை எடுத்து போட்டு உற்சாகமாய் நாங்கள் வாசிக்க, அதன்படி தியானிக்க, அதன்படி நடக்க பலன் தாங்க. அதன் மூலம் எங்களுடைய குடும்பங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் உள்ள எல்லா ஆசீர்வாத தடைகளை நீங்கி நாங்கள் முற்றிலும் பரிசுத்தமான ஜாதியாக உமக்கு பிரியமான ஜாதியாக வாழ கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.